புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி அவர்களின் முன்னிலையில் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி பலம்புரி விநாயகர் ஆலயத்தில் வைகாசி மாதம் மங்களகரமான சங்கடகர சதுர்த்தி விழா நடைபெற்றது. விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்புச்சாறு, அரிசி மாவு, இளநீர், அபிஷேக பொடி, பஞ்சாமிரதம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை, சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, ஃபைல், ஸ்டேஷனரி பொருட்கள் 100 நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். போயிடுறா. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடையான்பட்டு அருள்மிகு பொன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு தேரோட்ட நிகழ்ச்சியில் தட்டாஞ்சாவடியின் சட்டமன்ற வேட்பாளரும் நேயம் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளருமான விநாயகம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். பின்பு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள், தாய்மார்கள் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி 500 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் மணிமாறன், குணா, அருண், கதிரவன், ஏகாம்பரம், பாலன், ரவி, சங்கர், பாலாஜி, சித்ரா மற்றும் முத்துலிங்கம், பேட்டை ராஜராஜன், கௌதம், புகழ் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் குற்றங்கள் தொடர்பாக பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சார்பில் தனியார் மதுபான தொழிற்சாலையில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தொழிற்சாலையில் பணிபுரியும் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்தியில் பேசிய காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து பேசிய ஆய்வாளர் ராஜ்குமார், பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படும் போது அதை புகாராக கொடுக்க தயங்கினாலும் தன்னிடம் தகவல் சொன்னால் பாதிக்கப்படும் பெண்ணின் பெயரை வெளியில் சொல்லாமல் அதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என்று பெண்கள் மீது சத்தியம் செய்தார் ஆய்வாளர் ராஜ்குமார். தனது செல்போன் எண்ணையும் பெண் ஊழியர்களிடம் வழங்கினார். கிராமப்புறங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் போது வெளியில் சொல்ல மாட்டார்கள், ஏனென்றால் அது அசிங்கமாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் உண்டு. இதுபோன்ற நேரங்களில் தயக்கம் காட்டக்கூடாது, குற்றங்களை தைரியமாக சொல்ல முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் குழந்தைகளின் செயல்பாடுகளை பெற்றோர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். குழந்தைகளை திட்டும் போது அன்பாகவும் அரவணைப்பாகவும் கேட்க வேண்டும். அதுதான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்று குறிப்பிட்டார். பெண் பிள்ளைகளுக்கு இழப்பு என்றால் அதை தாங்கும் சக்தி பெற்றோர்களுக்கு இருக்காது.
எனவே பிள்ளைகளை கவனமுடன் வளர்க்க வேண்டும். பெண் பிள்ளைகள் பள்ளி, கல்லூரி, பயிற்சி வகுப்புகளுக்கு சென்றாலும் எந்த நேரமும் செல்போனை பார்த்தாலும் அதனை ஏன், எதற்கு என்று விசாரிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். பெற்றோர்களின் கஷ்டங்களை பிள்ளைகளிடம் சொல்லி வளர்த்தால் பிள்ளைகளும் வாழ்க்கையில் படித்து முன்னேறுவார்கள். பிள்ளைகள் படித்து அரசு உள்ளிட்ட பல்வேறு பெரிய வேலைகளுக்கு செல்வதும் பெரிய இடத்தில் அமர்வதும் பெற்றோர்கள் கையில் தான் உள்ளது என்றும் நம்பிக்கை ஊட்டினார். பெண்களுக்கு கல்வியை நல்லபடியா கத்துக் கொடுங்க, நல்லபடியா படிக்க வைங்க, படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வர சொல்லுங்க, ஒரு வேலை ஒண்ணு வாங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அது இஷ்டப்படி எதுனா இருந்து பண்ண தப்பு இல்லை. அது காதலா இருக்கலாம், கல்யாணமா இருக்கலாம், எது ஒன்னா இருக்கலாம். அதெல்லாம் எப்ப நினைக்கணும்? வேலை வாங்கினதுக்கு அப்புறம், படிச்சு வேலை வாங்கினதுக்கு அப்புறம். அதே மாதிரி உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க. ஏம்மா நான் போய் நான் 100 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறேம்மா, 150 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறேம்மா, யாருக்குமா சம்பாதிக்கிறேன்? உங்களுக்காக தான் சம்பாதிக்கிறேன். உங்களுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்லுங்க. அந்த கஷ்டத்தை நினைச்சு பார்த்தா அந்த பொண்ணோ அந்த பையனோ நல்லா படிப்பாங்க. எங்க அப்பா அம்மா படிக்காததுனால தான் அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தா நான் படிச்சு இந்த அளவுக்கு வந்துருக்கேன். நிச்சயமா நான் இந்த அளவுக்கு காரணமே எங்க அப்பா அம்மா தான். நம்ம சின்ன வயசுல ஊட்டணும், ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். ஒரு குழந்தை வளர்ந்து வரது, பெரிய இடத்துக்கு போகிறது அது கையில கிடையாது, பெற்றோர் கையில தான். ஆனா யோசித்து பார்த்து நல்லபடியா படிக்க வைங்க, நல்லபடியா வளங்க, நல்ல பழக்க வழக்கம். திருவண்டார்கோவில் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் மற்றும் கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியை சேர்ந்த கமலேஷ் ஆகியோர் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரியில் சேர விண்ணப்பித்திருந்தனர். நண்பர்களுடன் தடுப்பணையில் இவர்கள் குளித்த போது ஆழமான பகுதியில் சென்ற விக்னேஷ் சேற்றில் சிக்கி தத்தளித்துள்ளார். நண்பரை காப்பாற்ற கமலேஷ் முயன்ற போது அவரும் சேற்றில் சிக்கி நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் மற்றும் உள்ளூர் இளைஞர்கள் தேடுதல் நடத்தி இருவரின் உடல்களையும் மீட்டனர். உயிரிழந்த மாணவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் 119வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி காலையில் சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பசிலிக்கா அதிபர் பிச்சைமுத்து, துணை பங்கு தந்தை வின்சென்ட், ஆன்மீக தந்தை ஆரோக்கியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக பசிலிக்காவை சுற்றியுள்ள வீதிகளில் பவனியாக கொண்டு வரப்பட்டு பின்னர் பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலய கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை இரு வேளையும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். தொடர்ந்து 14ஆம் தேதி ஆடம்பர தேர் திருவிழாவும் 15ஆம் தேதி கொடி இறக்கமும் நடைபெற உள்ளது. பாரதியின் இந்திய பொது சேவை ஒளிபரப்பான ஆகாஷ்வாணி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ஆகாஷ்வாணி சார்பில் வானொலி பணியாளர்கள் பங்கு பெறும் நடைப்பயணம் நடைபெற்றது. அஜந்தா சிக்னல் அருகிலிருந்து தொடங்கிய நடைப்பயணத்தை வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி முதல்வர் பிரதீப் தேவநேயன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி பொறியியல் பிரிவு தலைவர் ரவி மாரியப்பன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிகழ்வு நிர்வாகி எலிசபெத், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் செந்தில்குமார், உதவி பொறியாளர் ஜெயந்தி உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆகாஷ்வாணி வானொலி நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டு நடைப்பயணமாக சென்றனர். இறுதியாக கடற்கரை சாலை டியூப்ளெக்ஸ் சிலை அருகே நிறைவு பெற்றது. நடைப்பயணத்தின் நிறைவில் இளங்கோ குமணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நடைப்பயணத்தில் பங்கேற்றவர்களுக்கு கௌரவ பதக்கம் அணிவித்தார்.
உட்பட்ட பாக்கமுடையான்பட்டு அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பிரம்மோற்சவ திருத்தேர் திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் தனது உபய விழாவை முன்னிட்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவையொட்டி ஆலய திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வைத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் முழக்கத்துடன் தேரை இழுத்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அசோக் ஆனந்தன் நீர்மோர் வழங்கி உபசரித்தார். கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட இந்த சேவை பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. பின்னர் திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து நிலையை அடைந்ததை தொடர்ந்து தேர் திருவிழா சிறப்பாக நிறைவடைந்தது. அதன்பின் அசோக் ஆனந்தன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களின் நலன் மற்றும் தொகுதியின் வளர்ச்சிக்காக சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அவர் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழக ஆளுநராக பொறுப்பேற்பவர்கள் ஆரோவில் அறக்கட்டளையில் நிர்வாக குழு தலைவராக நியமிக்கப்படுவார். இந்த நிலையில் அவர் தமிழக கவர்னராக பொறுப்பேற்று அவரின் பணிகள் செய்து வந்த நிலையில் தற்பொழுது முதன்முறையாக ஒரு நாள் சுற்றுப்பயணமாக ஆரோவில் பகுதிக்கு வருகை தந்தார். அவருக்கு ஆரோவில் அறக்கட்டளை செயலர் மற்றும் நிர்வாகிகள் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனர். மேலும் ஆரோவிலில் உள்ள மாத்திர மந்திர், மாற்று கண்காட்சி உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்தார். மேலும் யூனிட்டி பவுலியன் இடத்தில் ஆரோவில் வாசிகளிடம் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். So that's the kind of detailed precision that she gave. And in a very now, while mother was, as she started so many activities in Darshana. The mother, she's just around here, all this atmosphere. We could feel that she is here and she is blessing all of us. Everything that is happening here with her blessings and with her guidance. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெற்றது. இதன் காரணமாக 2026-2027 நிதியாண்டிற்கு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. இதற்கு பதிலாக அரசின் செலவினங்களுக்காக கடந்த பிப்ரவரி 13 நிதித்துறை பொறுப்பு வகித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாதங்களுக்கு 5396 கோடி ரூபாய்க்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். தற்பொழுது சட்டப்பேரவைக்கான தேர்தல் முடிந்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது. முதல்வராக ரங்கசாமி மீண்டும் பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். வரும் 7 அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் என சொல்லப்படுகிறது. புதிதாக அமைந்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும். இதற்கான ஆயத்த பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உள்ள கருத்தரங்க அறையில் பட்ஜெட் குறித்த ஆலோசனை கூட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம்,
தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், தலைமை செயலர் சரத் சௌஹான் மற்றும் அரசு செயலர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் துறை ரீதியாக திட்டம் மற்றும் திட்டமில்லாத செலவினங்களுக்கு தேவைப்படும் நிதி, புதிய திட்டங்கள் மற்றும் அதற்கு தேவைப்படும் நிதி உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பட்ஜெட் மதிப்பு இறுதி செய்யப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் ஜூலை மாத இறுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி வளர்ச்சிக்கான கருத்துக்களை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறது என்றார். அப்போது பட்ஜெட் மதிப்பு எவ்வளவு என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதில் ஏதும் அளிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். I only invite the Legislative Assembly, Thiru Namachivai. I invite the Commissioner Cum Secretary, Planning and Research, Dr. Muthamma IAS, to order our Chief Secretary, Dr. Sharat Singh IPS. விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பிய மாணவ மாணவிகளை வரவேற்கும் வகையில் கிருமாம்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் கருணாகரன் தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியை அனிதா குமாரி முன்னிலை வகித்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாணவர்களை அவர் வாழ்த்தி பேசினார். அதில் புதிய கல்வியாண்டில் மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்று அதிக மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். 2025-2026 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றதற்காக பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கு பாராட்டு தெரிவித்து சால்வை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து புதிய கல்வியாண்டிற்கான பாட புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்கினார். 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு தேவையான பயிற்சி வகுப்புகள், உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் தேவையான உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்தார். மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி புதிய கல்வியாண்டை உற்சாகமாக தொடங்கி வைத்தார். இதனையடுத்து பள்ளி அளவில் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் மாவட்ட மற்றும் மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று 5 நட்சத்திர குறியீடு பெற்றதற்கான விருதை சட்டமன்ற உறுப்பினரிடம் இருந்து துணை முதல்வர் கருணாகரன் பெற்றுக் கொண்டார். இதில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பேசுகையில், இந்த பள்ளியில் கடந்த காலத்தில் மாணவனாக பயின்று இன்று புதுச்சேரி மாநிலத்தில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளேன். இந்த பள்ளியானது நான் படித்த பள்ளி. மென்மேலும் இந்த பள்ளி வளர்வதற்கு என்னால் முடிந்த அனைத்து உதவிகளும், மேலும் அரசால் வழங்கக்கூடிய உதவிகளையும் நான் பெற்று தருவேன். மாணவர்கள் சிறப்பாக படித்து நல்ல அரசு வேலைகளில் சேர்வதற்கு தேவையான விஷயங்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறியும் டாக்டர் அம்பேத்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியை சிறப்பாக கொண்டு வந்த துணை முதல்வர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கட்டமைப்புடன் இந்த பள்ளி 3 ஆண்டுகளில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு பக்கபலமாக இருந்த இப்போ சார் சொன்னதெல்லாம் பார்த்தா மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து அனைத்து தலைவர்களுக்கும், ஊர் முக்கியர்களுக்கும், பெரியவர்களுக்கும் என்னோட வந்திருக்காங்க. தலைவராக நாங்கள் இங்கே வரல. ஐயா முதல்ல ஐயா